வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு சோலோ கேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்மாவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நண்பா, கதைக்குள்ள போனா நான் ஏஜே அது மட்டும் இல்ல. இது நம்ம ஏஜே வயசு கதையோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோட டீம் ஒரு மீட்டப் பண்ணியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஷென் வந்திருப்பான். ஷென் அப்பதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பான். அதாவது ரைஸ் அப்படிங்கிற பெயர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னுக்கு தெரிய வர ஷென் எல்லாம் ஷாக் ஆயிருப்பான். அண்ட் வழக்கம் போல அந்த ஷென்னும் பாத்தீங்க நம்மளோட ஹீரோ கிட்ட வம்பிழுத்து இருப்பான். எப்பா நீ எல்லாம் எப்படி ஃப்ராட் பண்ணி தான் ஏதாச்சும் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பாத்தீங்க அப்படின்னா ஷென்னு வம்பிழுக்க இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஆரிட்டோம் பாத்தீங்க அப்படின்னா ஷென்னோட மூக்க உடைச்சிருப்பான். அந்த ரோசப்பட்ட ஷென்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். போனவனு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்திருப்பான். திரும்ப வந்துட்டு எல்லாருமே எப்போ ரியல் வேர்டா இருக்கட்டும் கேம் வேர்டா இருக்கட்டும் எல்லாருமே உன்னோட குக்கிங் பத்தி தான் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எனக்கு ஒரு குக்கிங் காம்படிஷன் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கலாம்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஷென்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவும் எப்போ அமைதியா இருப்பான். பட் இப்ப டென்ஷனா இருப்பான். சரி ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு குக்கிங் காம்படிஷன் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஹோட்டல் ஓனரும் பாத்தீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது போட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா 30 நிமிஷம் நடக்கும். நீங்க என்னோட ஹோட்டல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்கிரீடியன்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சப்போஸ் நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண இன்கிரீடியன்ட்க்கு நீங்க தான் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம டேபிளுக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் ஓனர் சொல்லியிருப்பாரு. அதையும் தாண்டி ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹோட்டலுக்கு நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க வந்து டிஷ்ஷை வந்து சர்வ் பண்ணணும். சோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோட்டல் ஓனர் சொல்ல இது கேட்டு இவங்க ரெண்டு பேருமே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளோட ஷென்னும் பாத்தீங்க அப்படின்னா அவனு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஹீரோவும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இதை வந்து நேகாவும் பார்த்துட்டே இருந்திருப்பான். நேகாவும் டவுட்டா இருந்திருக்கும், யார் ஜெயிப்பாங்க என்ன ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் டவுட்டா இருந்திருக்கும். இதை பார்த்தாங்க இந்த கிங்க ஒன்னும் கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் நம்மளோட ஹீரோ தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த பக்கம் ஷென்னை பார்க்கும்போது அவனு பாத்தீங்கன்னா சீ ஃபுட் இன்கிரீடியன்டா எடுத்திருப்பான். அதையும் தாண்டி தலைவனு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்கிரீடியன்ட் சேர்த்திருப்பான். ஷென்னும் பாத்தீங்கன்னா சீ ஃபுட்டை வச்சு சூப் செஞ்சுட்டு இருந்திருப்பா. இது பக்கம் நம்மளோட ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா வழக்கம் போல தலைவனும் முட்டையை ஃப்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை வந்து நேகாவும் பார்த்திருப்பா. நேகாக்கும் கவலையாக்கும் இருக்கும். இதை பார்த்தாங்க கிங்கோ ஒரு வேலை அங்க இருக்கக்கூடிய ஷென்னு நல்லா குக் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்டாங்க நேகாவும் அவன் தான் நான் வேலை செஞ்ச பழைய ரெஸ்டாரண்ட்ல ஹெச்எஃப் தான் அப்படின்னு சொல்ல இது கேட்டு இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இது கேட்டு அவங்களும் அப்ப ரெண்டு ஹெச்எஃப் நடுவுல போட்டி அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சமையலும் தடபடலாம் போயிட்டு இருந்திருக்கும். ஆரிட்டோவும் சொல்லியிருப்பான் என்ன பொறுத்த வரைக்கும் ரைஸ் தான் இதுல ஜெயிப்பான். சொல்ல போனா அப்படின்னா கேம்லயும் சரி ரியல் வேர்ல்ட்லயும் சரி அவன் குக்கிங் தான் பெஸ்ட்னு பார்த்துட்டு இருக்கா. அதையும் தாண்டி அவன் குக் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா குக் பண்ணுவான். வெயிட் பண்ணி பார்க்கலாமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பக்கம் ஆரிட்டோவும் சொல்ல நேகாவும் பாத்தீங்கன்னா அமைதியா பார்த்திருப்பா. அண்ட் கரெக்டா அந்த 30 நிமிஷம் முடிய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஷென்னும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அண்ட் போட்டியோட வின்னர் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் யாரோட சாப்பாடு வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் ஷென் பாத்தீங்கன்னா சீ ஃபுட்ல சூப் செஞ்சிருப்பான். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சீ ஃபுட்ல பேன் கேக் செஞ்சிருப்பான். அண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷென்னோட ரெசிபி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இதை வந்து ஷென்னு பார்த்திருப்பான். பரவாயில்லப்பா நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நம்மளோட நேக கூட சாப்பிட்டு பார்த்திருப்பான், நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்திருப்பா. இந்த பக்கம் அங்கிருந்து ஆரிட்டோவும் சரி ஓகே அப்படி இருக்கும் போது கண்டிப்பா ஹீரோ வந்து டிஃபரெண்டா ஏதாச்சும் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிட்டோவும் பாத்தீங்கன்னா ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்திருப்பான். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருந்திருக்கும். ஃபுட்ல பேன் கேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆரிட்டோவுக்கு இப்பதான் தெரியும். அதையும் தாண்டி இவ்வளவு கிறிஸ்பியா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரிட்டோவும் ஷாக் ஆயிருப்பா. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அண்ட் கொஞ்ச நேரத்துல ஹீரோ செஞ்ச இந்த சாப்பாடு ஃபுல்லாவே காலியா இருக்கும். அண்ட் ஜெயிச்சது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ தான். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஷென்னுக்கு செம்ம கடுப்பா இருந்திருக்கும். நான் எதுக்காக தோத்து போனேன், ஏன் தோத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னு பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த ஓனரும் வந்திருப்பாரு. ஷென் நீ ஒரு விஷயத்தை கவனிச்சா என்னோட ஹோட்டலோட மெனுவே பார்த்தோம்னா ஃபுல்லாவே சீ ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் ஹீரோ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா சீ ஃபுட்டை வச்சு புதுசா ஒன்று ட்ரை பண்ணிருக்கான். அண்ட் இந்த ஒரு விஷயத்தினாலே பார்த்தோம்னா வந்த கஸ்டமருக்கு புதுசா என்னமோ இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அதே சமயம் அவன் நல்லா குக் பண்ணிருக்கான். அவன் ஒரு ஃபுட் லெஜெண்ட், நீ அவனுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனர் சொல்ல இதை பார்த்து அங்கிருந்து ஷென்னுக்கு ஷாக் இருந்திருக்கும். ஹீரோ அங்கிருந்து கிளம்புறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷென்னும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஸ்டாப் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஷென்னும் மன்னிப்பு கேட்டுப்பான். நான் இதுக்கு முன்னாடி உனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்திருக்கேன், அதுக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு கட் பண்ணா பழைய ஹோட்டல் ஓனரும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷென் வந்திருப்பான். இந்த பக்கம் ஹோட்டல் ஓனரும் அப்பா நீயாப்பா வந்தியாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு சரி ஓகே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனர் சொல்லியிருப்பாரு. அதாவது இனிமே இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ரன் பண்ணதா இல்ல, எனக்கு லாயலான ஒர்க்கர்ஸ் யாருமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இனிமே இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு மட்டும் ஒரு பிரோஜனம் இல்ல, அதான் நான் கோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க ஹோட்டல் ஓனர் சொல்ல இது கேட்டு அங்க வந்து ஷென்னோ அப்படி இருக்கும்போது கிவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அதான் பண்ணும் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோட்டல் ஓனர் சொல்ல இதை பார்த்து அங்க வந்து ஷென்னோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது ஷென் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட என்ன கேட்டுப்பான் அப்படின்னா
உங்ககிட்ட இவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கிறப்ப நீ எதுக்காக எனக்கு கீழ வந்து வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க வந்து ஹீரோவும். நான் ஒரு செஃப்பா இருந்தேன். அந்த டைம்ல பார்த்தா அப்படின்னா எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தா அப்படின்னா நான் கிட்டத்தட்ட சாகுற ஸ்டேஜ்க்கு போயிட்டேன். பட் நான் சாகல. அதுக்கு பதிலா என்னோட சென்ஸ் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். எனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸும் கிடையாது, டேஸ்டிங் சென்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க வந்து ஷென்னு ஷாக் ஆயிருப்பான். அப்ப எப்படி நீ குக் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணோம். அது ஒரு செஃப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கனவு எல்லாமே பார்த்தோம்னா காத்தோட காத்தா போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கூட நான் எடுக்கிறத விட்டுட்டேன். அப்படியே எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு இது தப்புன்னு தோணுச்சு. நாம கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் ஹோட்டல் ஓனர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்து அங்க இருக்கக்கூடிய குக்கிங் அசிஸ்டன்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ எல்லாத்தையும் பத்தி சொல்ல இது பார்த்தாங்க இந்த ஷென்னா. அப்படி இருக்கும்போது இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க இந்த ஹீரோவும். எனக்கு இன்னும் எல்லாமே திரும்ப கிடைக்கல. பட் முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் இது ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் மறந்து மாத்தி வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ண போற? கடைசி வரை இப்படியே இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் கேட்டுப்பா. இது கேட்ட ஷென்னுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தலைவனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஓனர் மீட் பண்ண வந்திருப்பா. ஹோட்டல் ஓனர் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு அவ பாட்டு ஒலிட்டு இருந்திருப்பாரு. ஓனரும் அவ்வளவுதான் பையன் ரெஸ்டாரண்ட் திண்டுக்கல்ல இருந்து ஒரு பூட்டை வாங்கிட்டு வந்து நல்லா இழுத்து பூட்டு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்துல இருந்திருப்பாரு. என்னோ சரி ஓகே அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு புது எம்ப்ளாயிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்ல இது கேட்ட அங்கிருந்த ஹோட்டல் ஓனரும் ஷாக் ஆயிருப்பு. நிறுத்து நீ என்னமோ சொன்ன எனக்கு தெளிவா கேட்கல. என் காதுல என்னமோ ராங்கா வந்துச்சு திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோட்டல் ஓனர் கேட்கும் போது அதாவது இனிமே நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன். இந்த ஹோட்டல் நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஹோட்டல் ஓனரும் ஷாக் ஆயிருப்பாரு. டே ஷென் என்னடா சொல்றேன்? நான் பாட்டில் கிட்ட மாத்தி அடிச்சுட்டா நீ சொல்றது எனக்கு தப்பு தப்பா கேக்குதுடா. நீ இப்பெல்லாம் பேச மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோட்டல் ஓனர் சொல்ல இது கேட்டாங்க இந்த ஷென்னோ. நான் இத்தனை நாளா நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாகனத்துல இருந்துட்டேன். பட் இதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் இனி ஒரு நல்ல எம்ப்ளாயா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்ல இது கேட்ட ஹோட்டல் ஓனர்லாம் ஷாக் ஆயிருப்பாரு. ஆஹா ரைட்டாடே ரைட்டா போதுனா இது போதுனா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படி இருக்கும்போது புது எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்ற வரைக்கும் நான் வந்து உனக்கு கிச்சன் அசிஸ்டன்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனர் சொல்லியிருப்பாரு. உனக்கு என்ன தோணுதோ கிச்சன்ல பண்ணு நான் உனக்கு ஃபுல் பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனர் சொல்ல இந்த பக்கம் இப்படி ஷென்னோ யோ ஓவர் ஆயிடுச்சா போதியா நிறுத்தியா அப்படின்னு சொல்ல ஹோட்டல் ஓனரும் எனக்கு ஆத்திர அரங்கலங்க அடுத்த பாட்டில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் பாத்தீங்கன்னா திரும்ப கேம்குள்ள லாகின் பண்ணிருப்பான். அண்ட் ஹீரோவும் பக்கத்துல ஏதாச்சும் ரிவர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வரும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் இருந்திருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ இங்க மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் ஒருத்தர்கிட்ட நீங்க நிறைய மீன் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தியா எத்தனை மீன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காமிச்சிருப்பாரு. ஹீரோவும் அங்க இன்னொருத்தர் மீட் பண்ணிருப்பா. அப்படி இருக்கும்போது நீங்க எத்தனை மீன் பிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் காலை இருந்து உட்காந்துட்டு இருக்கேன் ஒண்ணு சிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பேசாம நீங்க வேற இடத்துல உட்காந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மீன் தூண்டில ஏதோ ஒன்று மாட்டி இருக்கும். மாட்டது மட்டும் இல்லாம அது வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு காபின் வெளியே வந்திருக்கும். பயங்கர போர்ஸா அங்க இருக்கக்கூடிய பிளேயர் அட்டாக் பண்ண வரும்போது இதை பார்த்து ஹீரோ ஷாக்கா இருப்பான். ஐயோ தள்ளி போய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அந்த பிளேயரும் அசால்ட்டா பாத்துட்டே இருந்திருப்பாரு. ஓ நீ தானா மறுபடியும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க ஹீரோலாம் அடேங்கப்பா பயங்கரமான ஆளா இருப்பாரு இருக்குது பயப்படாம இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அந்த காபின் வந்து அட்டாக் பண்ண ஆள் தெரிச்சு ஓடி இருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக்கா இருப்பா. ஆனா பாய்வின் இவ்வளவு வீக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த காபினை பார்க்க அந்த காபின் பாத்தீங்க ஹீரோ பார்த்திருக்கோம். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு எலக்ட்ரானா சமன் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அதுக்கு கண்டிஷா கூட அப்படின்னு சொல்ல இதை பார்த்த எலக்ட்ரானோ ஓகே தல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா செஞ்சு விட்டுக்கோ. இந்த பக்கம் அந்த காபில கருகி போயிருக்கும். அதையும் கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா மீன் துண்டில வர வச்சிருப்பான். தலைவனும் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளோட மியா சேனல்ல கடுப்பா இருந்திருக்கும். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு மீன் தூண்டில மாட்டி இருக்கும். இதை பார்த்து ஹீரோவும் மாட்டிச்சுட்டா மீன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் குடிச்சிருக்க. மியா சேனல் குஷியா பாத்துட்டு இருக்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சிலையோட தலை. இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலையை பார்த்திருப்பான். சரி ஓகே அம்மா இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதாவது இந்த சிலையோட 7 பீஸ் பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குஸ்டுக்கான ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு குஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திருப்பான். பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா சைமன். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு என்பிசி. அண்ட் அவரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலையோட பாகங்கள் இந்த தண்ணி கடையில் நிறையவே இருக்கும். நீ என்ன கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த என்பிசி சொல்ல இது கேட்ட ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகே இப்போதைக்கு நம்ம மீனை பிடிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா மீனை பிடிக்க டைப் பண்ணிட்டு இருந்திருப்பான். அண்ட் இந்த பக்கம் நம்மளோட மியா சேனல் பாத்தீங்க அப்படின்னா மீன் மேல படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கும். ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மீனை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்ல மியா சேனல் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு கேட்ச் பிடிச்சிருக்கும். மியா சேனல் நீ மீனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அங்க கூட சைமனும் வந்து பாத்துருப்பான். பரவாயில்லப்பா ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த அளவுக்கு மீன் பிடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சைமனும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ பாராட்டி இருப்பான். ஆனா யாராலுமே இந்த அளவுக்கு மீன் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைமனும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க மீனை காமிக்கும் போது அது பாத்தீங்க அப்படின்னா சைஸ்ல ரொம்ப பெருசா இருந்திருக்கும். அண்ட் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல எங்கேயாச்சும் கடல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைமன் கேட்கும் போது சைமனோ கடல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சர்ச் பண்ணி பாத்திருப்பான். மத்த எந்த பிளேஸ்மே பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல கடல் இருக்க மாதிரி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது
நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருக்க அங்க பாத்தீங்க அப்படின்னா சைமனும் அவ்வளவு பெரிய மீனை காமிக்கும் போதே ஹீரோ அப்படி இருக்கும்போது நான் இதை குக் பண்ணி தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க இது பார்த்த சைமனும் ஷாக் ஆயிருப்பான். இதுக்கு நான் இவ்வளவு கொந்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவோ எனக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்க நான் சூப்பரா குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ கேட்க இது பார்த்த சைமனும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவோ அவனோட ஸ்கில்லான கிச்சனைசேஷனை யூஸ் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சனே வந்திருக்கும். தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மீனை அழகா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அண்ட் மேல இருக்கக்கூடிய அந்த செதில் எல்லாமே எடுத்திருப்பான். இது பாக்குறப்ப அங்கிருந்து சைமனுக்கு ஷாக் வந்திருக்கும். பரவாயில்ப்பா நீ ரொம்ப சூப்பரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சைமனும் பாத்துட்டு இருக்க. அண்ட் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஷாஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ டிஷ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பான். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து மைனூட்டா கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டா கட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இது வந்து நம்மளோட மியாச்சனும் பாத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் மியாச்சன் பாத்தீங்க அப்படின்னா கையில கழிச்சு பேர் வச்சிருக்கோம். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா மைனூட்டா எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிருப்பான். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மியாச்சனுக்கு குறுக்க வந்து ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை தொடச்சு விட்டுருக்கோம். ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை அக்யூரேட்டா கட் பண்ணிருப்பான். அதையும் தாண்டி அதை வந்து ஃப்ரெஷ்ஷாவே சாப்பிடலாமா, அதை வந்து குக் பண்ணலாம் தேவையில்லையா. ஹீரோவும் அதுக்கேற்ற ஒரு சாசை ரெடி பண்ணிருப்பான். தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா டிப் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டு பார்க்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருந்திருக்கும். ஹீரோவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். சைமன் சாப்பிட்டு பார்த்திருப்பா, அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்திருப்பான். என்னப்பா என்ன விட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பிளேயர் வந்திருப்பா. அவனோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலும் என்ன விட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் சரி ஓகே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு கொடுத்திருப்பான். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்திருப்பாங்க. சைமன் நம்மளோட மியாச்சன் அது இல்லாம ஹீரோ இவங்க 3 பேருமே கொடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டா இருக்கும். ஆனா ஒருத்தர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். அதாவது சோல் தான் சொல்லியிருப்பான். சோல் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா நீ செஞ்சதெல்லாம் ஓகே தான், பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீ இதை ஃபுல் டைமா கத்துக்கல. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மிஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இதை டிப் பண்ணி சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோலு சொல்லியிருப்பான். இதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். சோலு என்ன தப்பா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனாக இருந்து கிளம்பி போயிருப்பான். ஹீரோவும் ஷாக்ல பார்த்துட்டு இருக்க இந்த சாப்டர் இங்கே முடியுதுன்பா. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஓப்பனா சொல்லினாலும் மனசுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய இந்த சோல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லியிருப்பான். ஆனா அப்படி இருக்கும்போது இந்த சோல் யாரு, இந்த சோலுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதையும் தாண்டி ஹீரோ இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா தான் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.